Hello students, welcome to our channel DK Centum Challengers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸைஸ் 2.4ஓட இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காஞ்சுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ரியல் பார்ட், இதுதான் இமேஜினரி பார்ட். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மேக்ஸிமம் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இசட்டுன்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஸோ இதான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ காஞ்சுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஜஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். ஸோ காஞ்சுகேட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பார் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதுக்கு காஞ்சுகேட்டை எடுத்தோம் அப்படின்னா ஸோ பாரால் டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஐட்டமோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது எக்ஸ் மைனஸ் ஐஒய், இமேஜினரி டேர்மோட சைனை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், ரியல் டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒயோட காஞ்சுகேட் என்ன, நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஜஸ்ட் இந்த ஐட்டமோட சைனை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது 3 + 7i அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு காஞ்சுகேட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ 3, ஸோ இந்த சைனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3 - 7i, இவ்வளோதான். இன்கேஸ் சில டைம் வந்து எக்ஸாமில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க 6i + 2, அதாவது இமேஜினரி பார்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ரியல் பார்ட்டை செகண்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான், இந்த இமேஜினரி டேர்மோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ் இப்போ இருக்குது, நம்ம மைனஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ -6i + 2. ஸோ இவ்வளோ தான் காஞ்சுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்ஸ்க்கு நமக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதை நம்ம கடைசியாக சாப்டர் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன்ல இருந்து, அதாவது Z1 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரெண்டும் நமக்கு அடிஷன்ல இருந்து, ஸோ இதுக்கு நம்ம ஹோல் காஞ்சுகேட் எடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த காஞ்சுகேட்டை தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ x1 + iy1 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், x2 + iy2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டும் அடிஷன்ல இருந்து நமக்கு இப்போ ஹோல் காஞ்சுகேட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இதை நம்ம இந்த காஞ்சுகேட்டை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது x1 + iy1, ஸோ இதுக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ப்ளஸ் x2 + iy2 இதுக்கு தனியாக போகணும். ஸோ இப்போது காஞ்சுகேட் எடுத்தோம்னா நம்ம ஐயோட டேர்மோட சைனை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போது x1, ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, நம்ம -iy1, இதுதான் காஞ்சுகேட் அப்படின்றது, ப்ளஸ் x2, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ டேர்மோட சைனை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, நமக்கு -iy2. ஓகேவா? இவ்வளோதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ நீங்கள் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நமக்கு LHS RHS ஈக்குவலாக தான் வரும். ஸோ இப்போ இந்த ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டியும் சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டியும் நமக்கு டிஃப்ரெண்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இசட்ன்றது நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஜென்ரலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இசட் பார் அப்படின்றது நமக்கு என்ன, ஸோ இந்த ஐ டேர்மோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ எக்ஸ் - ஐஒய். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், LHS. ஸோ இதுக்கு நம்ம ப்ரூஃபே பார்க்கலாம். ஓகேவா? ஈஸி தான். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் Z நமக்கு என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்.
ஸோ RE அப்படின்னா நமக்கு ரியல் பார்ட்டை டினோட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் நமக்கு எது? எக்ஸ். அப்போது எக்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். ஏன்னா REன்றது நமக்கு ரியல் பார்ட்டை டினோட் பண்ணுது. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நமக்கு எக்ஸ் மட்டும்தான் ரியல் பார்ட். இது வந்து இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம எக்ஸை மட்டும் எழுதணும். இதுதான் நமக்கு LHS. நெக்ஸ்ட் RHS பாருங்க. Z plus Z bar by 2 நமக்கு Z என்ன? X plus IY. X plus IY plus Z bar நமக்கு என்ன? X minus IY. இப்போ X minus IY divided by இந்த 2. ஓகேவா? equal to. ஸோ இப்போ நமக்கு இந்த plus IY minus IY வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்போ X plus X நமக்கு 2X divided by இந்த 2. இப்போ 2 நமக்கு கேன்சல் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும்தான் ஆன்சர் வரும். இதான் நமக்கு RHS. ஓகேவா? இப்போ பாருங்க LHS RHS நமக்கு ஈக்குவலா, இதுதான் நமக்கு ப்ரூஃப். ஸோ அப்போ நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் Z அப்படின்னா ஈக்குவல் டு Z பிளஸ் Z பார் டிவைடட் பை 2. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளஸ் அதோட கான்ஜுகேட் டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதே தான் இமேஜினரி பார்ட்டுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் ப்ரூஃப் வரல, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டு த பவர் ஒரு இண்டீஜர். இந்த எண்ணுன்றது நமக்கு இண்டீஜர். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டு த பவர் இண்டீஜருக்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறதும், ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்துட்டு டு த பவர் இண்டீஜர் போடுறதும் நமக்கு ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 + 3i அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டு த பவர் நமக்கு 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 + 3i கான்ஜுகேட் போட்டுட்டு நமக்கு டு த பவர் 4 போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஈஸியாக கான்ஜுகேட் எடுத்துடலாம். என்ன? நம்ம ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 4 ப்ளஸுக்கு பதிலாக நமக்கு -3i டு த பவர் 4. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. நமக்கு 8th ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Z ஈக்குவல் டு Z பார். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 0i அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துப்போம். ஸோ இதுவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஏன்னா இதுக்கு ரியல் பார்ட் இருக்குது, நமக்கு இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. ஸோ 5 + 0i அப்படின்றத காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதோட கான்ஜுகேட் நமக்கு என்ன? Z பார் ஈக்குவல் டு 5 - 0i. ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு Z பார். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0 × i நமக்கு 0 தான். 5 + 0 5. ஓகேவா? 0 × i நமக்கு 0, 5 - 0 நமக்கு 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இசட்டும் Z பாரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நம்ம ரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்போ மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா இந்த இமேஜினரி டேர்ம் வந்து 0வாக இருக்கணும். அப்போ தான் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் பார்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே தான் நமக்கு இமேஜினரி பார்ட்டுக்கும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற பாருங்க. Z இஸ் பியூர்லி இமேஜினரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Z ஈக்குவல் டு -Z பார். ஸோ இப்போ இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ Z ஈக்குவல் டு -Z பாராக இருக்கும்போது Z இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது Z வந்து பியூர்லி இமேஜினரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே தான் இதுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா
இசட் வந்து ரியலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நமக்கு இசட் ரியல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃபோட மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜினரிக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இசட் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 0 - 5i அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் பார்ட் இருக்குது, இமேஜினரி பார்ட் இருக்குது. ஸோ இதுக்கு இசட் பார் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணோம். அப்போது 0 + 5i. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0 - 5i நமக்கு -5i. ஸோ இதுக்கு 0 + 5i நமக்கு +5i. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஸோ இங்கேயுமே பாருங்கள் இசட்டும் இசட் பாரும் ஈக்குவல் தான் நமக்கு, பட் ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுறனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எப்போ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா நமக்கு ரியல் பார்ட் 0வாக இருக்கும்போது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ தான் நமக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்பர்ட்டி பாருங்கள். நமக்கு இசட் டு த டபுள் பார் ஈக்குவல் டு இசட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது ஜென்ரலாகவே எடுத்துக்கலாம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம மறுபடியும் கான்ஜுகேட், அதாவது இந்த இசட் பாருக்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். ஓகேவா? அப்போது இதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இசட் டு த டபுள் பாரும் இந்த இசட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கா? அப்போது இசட் ஈக்குவல் டு இசட் டு டபுள் பார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இதுதான் ப்ரூஃபே. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு 10th ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம எக்ஸைஸ் 2.4 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு நம்ம எக்ஸைஸ் 2.4 பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.